இந்திய கிரிக்கெட் அணியோட கேப்டன் பொறுப்புல ரோஹித் சர்மா வந்த பிறகு ஐசிசி தொடர்ல இந்திய அணி பல பிரமிக்க வைக்கிற வெற்றிகளை பெற்றிருக்கிறாங்க. 2023 50 ஓவர் உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணி ஒரு போட்டியில கூட தோல்வியை தழுவாம ஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியா கிட்ட தோல்வியை தழுவினாங்க. அதுக்கு பிறகு 2024 T20 உலகக்கோப்பையில இந்திய அணி ஒரு போட்டி கூட தோல்வி அடையாம கடைசியில கப்பையுமே வின் பண்ணிட்டு போனாங்க. அதே சூழல்ல 2025 நடந்து முடிஞ்ச சாம்பியன்ஸ் டிராஃபி கோப்பையிலையும் இந்திய அணி ஒரு போட்டியில கூட தோக்காம வெற்றியை பதிவு செஞ்சு கோப்பையை இப்போ பறிச்சிருக்கிறாங்க. இந்த தருணத்தில் இனி அடுத்த ஐசிசி தொடர் எங்க எப்போது நடைபெறும் அப்படின்றது குறித்து பார்க்கலாம். இனி 2025 ஜூன் மாதம் இங்கிலாந்துல உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி நடக்க இருக்குது. இதுல ஆஸ்திரேலியாவும் தென்னாப்பிரிக்கா அணியும் பலப்பரீட்சை நடத்துறதுக்காங்க. இந்த போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெறல. இதை தொடர்ந்து 2026 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற இருக்குது. இந்த தொடரை இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து நடத்துறாங்க. இந்த தொடரை தொடர்ந்து 2027 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரோட இறுதி போட்டி மீண்டும் இங்கிலாந்துல நடத்தப்பட இருக்குது. 2027 50 ஓவர் உலகக்கோப்பை தென்னாப்பிரிக்கா அணியிலையும் ஜிம்பாப்வே, நமீபியா ஆகிய நாடுகளும் இணைஞ்சு நடத்த இருக்கிறாங்க. இப்படி இருக்க கேப்டன் ரோஹித் சர்மா அந்த தொடர்கள்லாம் பங்கேற்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. குறிப்பா T20 போட்டிகள்ல இருந்து ஓய்வு அறிவிச்சிருக்கிற ரோஹித் சர்மா 2026 T20 உலகக்கோப்பையில பங்கேற்க மாட்டாரு. இருந்தாலும் 2027 நடக்க இருக்கிற 50 ஓவர் உலகக்கோப்பை தொடர்ல ரோஹித் சர்மா இருப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இப்படி இருக்க கேப்டன் ரோஹித் சர்மா கேப்டன் பொறுப்புல நீடிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு. இன்னும் சிலர் ரோஹித் சர்மா அணியில நீடிப்பாரு, ஆனா கேப்டனா நீடிப்பது சந்தேகம் அப்படின்ற சில தகவலையுமே வெளியிட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் ரோஹித் சர்மா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் முடிஞ்சதும் தன்னோட ஓய்வு அறிவிப்பார் அப்படின்னு பலர் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா ரோஹித் சர்மா இந்த தொடர்ல நான் இப்போதைக்கு ஓய்வு அறிவிக்க போறது இல்லை அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்கிறாரு. இப்படி இருக்க அவருடைய எய்ம் 2027 உலக கோப்பையில எப்படியாவது அவர் பங்கேற்றணும் அப்படின்றது தான் அப்படின்னு பலர் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க.